நம்ம இன்னைக்கு பேக்கரி ஸ்டைலில் தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுறதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இந்த கோகோனட் குக்கீஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம பேக்கரியிலலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, இது நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் எடுத்திருக்கேன். இது கூட அரை கப் அளவு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரையை நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா கப்பில் வந்து அளந்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சர்க்கரையும் பட்டரும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. பட்டர் வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும். அதே போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு இருக்குது. இன்னும் இது நல்லா கலந்துக்கணும். கைவிடாமல் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த பட்டர் நல்லா சாஃப்டாகும். பட்டர் நல்லா சாஃப்ட் ஆகும்போது நம்மளோட குக்கீஸும் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது இன்னுமே நல்லா வந்து க்ரீமி ஆயிடுச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இது வந்து 120 கிராம் அளவு மைதா இருக்கும். இது கூட 3/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தால் நல்லா வறுத்துட்டு அதோட ஈரப்பசையெல்லாம் போனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு, இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கை சூட்டுக்கு நம்ம சேர்த்துருக்க பட்டர் அதுக்கப்புறம் சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். அதனால் இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே வந்து மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம குக்கீஸ் தயார் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இதுலேருந்து சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டை எடுத்துகிட்டு இது போல் கையில் ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட கிராக் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லேசாக இதை டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் சரி பண்ணிக்கோங்க. நம்ம உருட்டும் போதே ஓரங்களில் வெடிப்பு இருந்ததுன்னா நம்ம பேக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து விரிசல் விழுகும். அதனால் இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போது கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட் மாவை வந்து தேங்காய் துருவலில் இது போல் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி டிசைனாகவும் இருக்கும். நல்லா வந்து ஒரு வாசனையாகவும் இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் குக்கீஸ் தயார் பண்ணி வச்சுருங்க. ஒரு ட்ரே இல்லைன்னா சில்வர் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பிளேட்டில் இது போல் குக்கீஸ் வந்து அடுக்கிடுங்க. இப்போ நம்ம குக்கீஸ்லாம் பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி அவனில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் கடாயில் கூட பேக் பண்ணலாம். கடாயில் பேக் பண்ணுற மெத்தட் ஆல்ரெடி நான் ஒரு குக்கீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மெத்தடில் இந்த குக்கீஸையும் நீங்கள் கடாயில் பேக் பண்ணலாம். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அவன் டைமிங் வந்து 160 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. இடையில குக்கீஸ் ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகிடுச்சு. குக்கீஸ் சூப்பராக பேக் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குல்ல. இது பேக் ஆகும்போதே வீடே அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த குக்கீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த குக்கீஸை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.